மாநில அரசால் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் அந்த மாநில மாணவர்களுடைய கல்வி சார்ந்த நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவதற்காக தான் பல்கலைக்கழகங்கள் இதுவரை செயல்பட்டு கொண்டு வந்திருக்கிறது. அதை தடுப்பதற்காக தான் பல்கலைக்கழகங்களை யுஜிசி மூலமாக ஒரு கைப்பற்றுகிற முயற்சியை நாங்கள் சொன்னதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு சர்வாதிகார போக்கோடு பல்கலைக்கழகத்தின் மீது திணிக்கக்கூடிய கருத்தை தான் யுஜிசியினுடைய வரைவு நெறிமுறை கொள்கை வெளியிட்டிருக்கிறது. அப்படி வெளியிடப்பட்டிருக்கிற அந்த நெறிமுறைகளில் துணைவேந்தர் நியமனம் எப்படி இருக்க வேண்டும் என்பதிலும் இதுவரை உள்ள நடைமுறைகள் பின்பற்றப்படாமல் நாங்கள் நினைத்தது செய்ய வேண்டும் என்ற அதிகார போக்கும் துணைவேந்தர் நியமனத்தில் யுஜிசி தலையிட்டிருக்கிறது. குறிப்பாக கல்வி சார்ந்த உரிமையியல் அரசியலமைப்பினுடைய ஒத்திசைவு பட்டியலில் உள்ளது. ஆனால் மாநில அரசை கலந்தாலோசிக்காமலேயே அந்த அதிகார வரம்பை கல்விக் கொள்கையில் ஒன்றிய அரசு யுஜிசியில் செய்வதுதான் மாநில உரிமைக்கு விடுக்கப்பட்டிருக்கிற சவால். புதியதாக இதை செய்யுங்கள் என்று மாநில அரசு கேட்கவில்லை. ஒத்திசைவு பட்டியல் என்றால் மாநில அரசை கருத்து கேட்க வேண்டும். எனவே அந்த வகையில் அதிகார வரம்பை மீறி இருக்கிறது யுஜிசி என்பது இந்த நேரத்தில் நாம் கண்டிக்க வேண்டியது. எனவே இதனுடைய தொடர் செயல்பாடுகளை பார்க்கும்போது யுஜிசி மத்திய அரசின் கைப்பாவையாக விளங்குகிறது என தெளிவாக தெரிகிறது. அதில் மற்றொரு சிறப்பு சங்கடம் என்னவென்றால், கல்வியாளர் அல்லாத கல்வி பணி சாராத அல்லாதவர்கள், அரசு துறை மற்றும் பொதுத்துறை சார்ந்தவர்கள் கூட துணைவேந்தராக நியமிக்கலாம் என்று அவர்கள் வரைவு செய்திருப்பது என்பது கல்வி சார்ந்த சிந்தனையாளர்களுக்கு போடப்பட்ட ஒரு முட்டுக்கட்டை.